Hello viewers, welcome to this video. In the video 7th standard Algebra term 2 page number 50 try this kind of answers பார்க்கலாம். Question number 1 வந்து express the following exponent na power numbers using a to the power m into b to the power m is equal to a into b to the power m. இந்த law of exponents யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து பவர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் பவர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இன்ட்டு மல்டிப்ளிகேஷன், இங்கே என்ன சேமாக இருக்குன்னு பார்க்கணும், பவர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டு பேஸ் அப்படியே எழுதணும். 5 into 3 to the power அந்த 2 அப்படியே எழுதுங்க. இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டோம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3s are 15 to the power 2. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 15 ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், பேஸை 2 times மல்டிப்ளை பண்ணணும். 15 into 15. So 15 into 15 is nothing but 225. Now we'll pass on to the second problem. இங்கேயும் பவர்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க, இந்த பேஸ் அப்படி எழுதுங்க, வித்தின் த ப்ராக்கெட்டில் எழுதணும். வித்தின் த ப்ராக்கெட்டில் எழுதணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் டு த பவர் ரெண்டுமே சேமாக இருக்குனால அந்த ஒரு தடவை எடுத்து எழுதிக்கணும். அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் டு த பவர் 3 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூப்னு சொல்லணும். 2 வந்தால் ஸ்கொயர் சொல்லணும், 3 வந்தால் க்யூப் சொல்லணும். ஸோ இது வேரியபிளாக இருக்கனால இதோடு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பவர் 2 4 இருக்குது இல்லைங்களா. அப்போ எப்படி எழுதுவீங்க தேர்ட் சம்மில், எஸ் 7 into 8 இது அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட்டில் எழுதிட்டு பவர் என்ன பண்ணும், இங்கேயும் 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது. அப்போ அந்த 4 போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். 7 8s are 56 to the power 4. ஸோ இங்கே சின்ன நம்பராக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இது பெரிய நம்பராக இருக்குது, மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி இதை எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுவீங்க, 56 4 times எழுதணும். 56 into 56 into 56 into 56. ஸோ ஃபஸ்ட்டு 56 into 56 கண்டுபிடிக்கணும். இப்போ 56 மல்டிப்ளை பண்ணால் 3136 வருது. இந்த 3136ஓட 56 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,75,616. இந்த 1,75,616ஓட 56 மல்டிப்ளை பண்ணால் 98,34,496. ஸோ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி பவர்லேயே அப்படியே எழுதிடலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எக்ஸ்போனண்ட்டில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நான் அந்த ஆன்சரை போட்டிருக்கேன். சரி, now we'll pass on the second sum. Simplify the following exponent numbers by using a by b to the power m is equal to a to the power m divided by b to the power m. சரி, ஃபர்ஸ்ட் சம் போலாமா. 5 cube divided by 2 cube. So that is equal to, இது பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் ஒன்றா இருக்குது. அப்போது 5 divided by 2 to the power 3. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். அதாவது 5 cube by 2 cube is equal to 5 by 2 whole cube. அவ்வளோதான். இந்த 5 by 2 எழுதிட்டு இந்த பவர் காமனாக இருக்கனால அப்படியே 3 போட்டுருணும். நான் செகண்ட் சம் இல்லை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன பண்ணலாம், 5 cube பட்டு 5 by 2 வந்து டிவைடட் 5 வந்து 2ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகாது, அதனால் இப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை அப்படியே எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம், -2 to the power 4 divided by 3 power 4. அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, -2 divided by 3 to the power 4. இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதினா எப்படி எழுதணும் பாருங்கள். -2 to the power 4 by மைனஸ் வந்தாலே ப்ராக்கெட் போட்டுங்க 3 power 4 that is equal to -2 by 3 whole power 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி எழுதுவீங்க. 8 divided by 5, அந்த 2 பவர் காமனாக இருக்காங்க, காமனாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதும்போது 8 power 6 by 5 power 6. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டிவிஷனுக்கு முன்னாடி இருக்க டிவிடன் வந்து நியூமரேட்டில் எழுதணும், டிவைஸரை வந்து டினாமினேட்டில் எழுதணும். இப்போ எப்படி எழுதுவீங்க, குட், இதை அப்படியே எழுதிக்குங்க. 8 by 5 whole power 6.
இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். 6 divided by minus 7 to the power 3. ரைட்டுங்களா? இதை அப்படியே எழுதிட்டு பவர் 3 is equal to 6 cube by minus 7 cube. That is equal to 6 by minus 7 the whole cube. Thank you.